தமிழகத்திலிருந்து நீட், ஜேஇ போன்ற தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்களுக்கு வணக்கம். நம்ம புக் லைன் பை லைனா பார்த்துட்டு இருக்கோம். அந்த விதத்துல லாஸ் ஆஃப் மோஷன் அப்படின்னு சொல்லிட்டு பிசிக்ஸ்ல இருந்து 4th சாப்டர். ஸோ இப்போதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு லைவ் வந்திருந்தோம். அதனுடைய கண்டினியூட்டியாக தான் இதை நம்ம பார்க்குறோம். பேராகிராஃப் ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால செகண்ட் லா ஆஃப் மோஷன்ஸ் கம்ப்ளீட்டாக முடிக்காமல் கொஞ்சம் நடுவில் என்ன பண்ணேன்னா நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலான்னு சொல்லியிருந்தேன். ஸோ அது ஒரு ½ அன் ஹவர் பார்க்கலான்னு தோணுச்சு. I'll try my best. Okay. Continue பண்ணலாமா? Fine. Let us note at this stage some important points about the second law. So second law பத்தி சில important points கொடுத்திருக்காங்க. அது என்னன்னு பார்க்கலாம். In the second law, f is equal to 0 implies a is equal to 0. ஸோ எப்பெல்லாம் f is equal to 0வா இருக்கணும்? செகண்ட்ல என்ன சொன்னாங்க? f is equal to ma அப்படின்னு சொன்னாங்க. ஸோ f is equal to 0 implies a is equal to 0. Force 0 அப்படின்னாலே acceleration என்னது 0ன்னு அர்த்தம் இல்லையா? The second law is obviously consistent with the first law. ஸோ செகண்ட் லா முழுக்க முழுக்க எதை பொறுத்து இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் லாவை பொறுத்து இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஜஸ்ட் a minute. ஹாய் செல்வி சார், நீங்கள் ஈவினிங் லைவ் வந்து கொஞ்சம் பெட்டர் பிகாஸ் ஐ ஹாவ் கிளாஸ் இன் த மார்னிங் சார். கண்டிப்பாக ஈவினிங் வருமோம் சார். புரியுது. ஆனால் ஈவினிங்கில் எனக்கும் கிளாஸஸ் இருக்கும்ல. நான் ஒர்க் பண்ணுற ஆஃபீஸில் எனக்கு அப் டு 9 வரைக்கும் இருக்கும். ஸோ சில நாள் 6 to 7, சில நாள் 7 to 8, அப்புறம் 8 to 9 இந்த மாதிரி தான் கிளாஸஸ் இருக்கும். எப்போ கிளாஸஸ் இல்லையோ நடுவில் அந்த நேரத்தில் நான் வருவேன் மோஸ்ட்லி. ஸோ ஈவினிங்கும் வரேன், ப்ராப்ளம் இல்லை, பார்த்துக்கலாம். சரியா? சரி. டைம் கிடைக்கும் போதெல்லாம் ஏதாவது நடத்திடலான்னு தோணுது. ஏன்னா லைவ்ல தான் கிளாஸ் அட்டன் பண்ணணும் இல்லை. நான் ரெக்கார்ட் போட்டுட்டுனா லைவ் போட்டுட்டுனா அது அப்படியே தான் இருக்க போகுது பிளேலிஸ்ட்ல பாட்காஸ்ட்ல. அதனால எப்போ வேணுமோ ஸ்டூடெண்ட்ஸ் எந்த சாப்டர் வேணுமோ அதை அவங்க பார்த்துப்பாங்கன்னு சொல்லி தோணுது. அதனால போட்டுட்டு இருக்கேன். ஓகே. So first one, according to second law, f is equal to 0 implies a is equal to 0. Second law is obviously consistent with the first law. First law consist பண்ணி தான் இதுவும் இருக்குன்னு சொல்றாங்க. The second law of motion is a vector law. So second law of motion direction பொறுத்தது, அதனால vector law அப்படின்னு சொல்றாங்க. It is equivalent of 3 equation, one for each component of the vector. So ஒரு காம்போனண்ட்டை பொறுத்தும் வெக்டர் ஸ்கேல்ல நம்ம எழுதும் போது, வெக்டர்ல எழுதும் போது நம்மளுக்கு மொத்தம் 3 ஈக்குவேஷன் கிடைக்கும்னு சொல்றாங்க. f of x is equal to d of px by dt which is equal to max. Okay, f of y is equal to dpy by dt may. f of z is equal to dpz by dt which is equal to maz. Okay, this means that if a force is not parallel to the velocity of the body, okay, ஒரு பாடியோடைய வெலாசிட்டிக்கு பேரலா ஃபோர்ஸ் இல்லை அப்படின்னா, பட் மேக் சம் ஆங்கிள் வித் இட், ஆனா ஏதோ ஒரு குறிப்பிட்ட ஆங்கிள் இருக்கு அப்படின்னா, it changes only the component velocity along the direction of the force. So force எந்த டைரக்ஷன்ல வருதோ அந்த டைரக்ஷன்ல காம்போனன்ட் உடைய அந்த ஒரு பர்டிகுலர் காம்போனன்ட் உடைய டைரக்ஷன் மட்டும் தான் சேஞ்ச் ஆகும். சம் ஆங்கிள் அதுதான் சேஞ்ச் ஆகும் இல்லையா? ஸோ இதை அவங்க கொடுத்துருக்காங்க. The component of velocity normal to the force remains unchanged. So ஃபோர்ஸ்க்கு நார்மலா அந்த காம்போனன்ட்ல இருந்து ஒரு வெலாசிட்டி இருக்கும், அது அப்படியே தான் இருக்கும்னு சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த மோஷன் ஆஃப் எ ப்ரொஜெக்டைல் அண்டர் த வெர்டிக்கல் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். ஓகே, வெர்டிக்கல் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இருக்கும், மேல இருந்து கீழே கிராவிட்டி பிடிச்சி இழுக்கும். அதுல ஒரு ஆப்ஜெக்ட் ப்ரொஜெக்டைல், ஐ மீன் ஒரு பாடி என்ன ஆகுதுன்னா பேரபோலிக் பேத்ல மூவ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. மோஷன் ஆஃப் எ ப்ரொஜெக்டைல் அண்டர் ஏ வெர்டிக்கல் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். த ஹரிசானல் காம்போனன்ட் ஆஃப் வெலாசிட்டி ரிமைன்ஸ் அன்சேஞ்ச்டு. ஸோ எவ்வளோ தூரம் நான் தூக்கி போகணும்னு நினைச்சனோ அது ப்ரொஜெக்டைல மூவ் ஆனாலும், ஒரு பேரபோலிக் பேத்ல மூவ் ஆனாலும் வெர்டிக்கல் வெலாசிட்டி தான் சேஞ்ச் ஆகும். ஏன்னா வெர்டிக்கல் வெலாசிட்டி எதை பொறுத்து இருக்கும், வெர்டிக்கல் காம்போனன்ட் எதை பொறுத்து இருக்கும் அப்படின்னா கிராவிடேஷனல் ஃபோர்ஸை பொறுத்து இருக்கும். அது ஸ்டார்டிங்ல இருந்து மேக்ஸிமம் ஒரு பாயிண்ட்டுக்கு போகும்போது கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் கிட்டத்தட்ட 0 ஆயிடும். அதுக்கப்புறம் மறுபடியும் கீழே வர ஆரம்பிக்கும் இல்லையா?
அப்ப கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஃபர்ஸ்ட் டிக்ரீஸ் ஆகுது, அதுக்கப்புறம் இன்க்ரீஸ் ஆகுது. டிக்ரீசஸ் அண்ட் தென் இன்க்ரீசஸ் அப்படின்னு சொல்லுவோம். பட் ஹரிசாண்டல் வெலாசிட்டி, ஹரிசாண்டல் காம்போனன்ட் அப்படியே தான் இருக்கும். as such it remains. Okay. In the motion of your projectile under the vertical gravitational force, the horizontal component of velocity remains unchanged. Figure 4.5. So அந்த டயக்ராம் பார்க்கும்போது இன்னும் கூட உங்களுக்கு நல்லா புரியலாம். Okay. The second law of motion given by equation 4.5 is applicable to a single point particle. Okay. ஒரே ஒரு பாயிண்ட்ல இருந்து ஒரு பார்ட்டிகலை நம்ம பார்க்கும்போது அதை வச்சுதான் இது அப்ளிகேபிள்னு சொல்றாங்க. The force F in the law stands for the net external force on the particle and A stands for acceleration of the particle. ஓகே. ஸோ எஃப்ன்றது எதை மீன் பண்ணுது? அந்த ஃபார்முலால எஃப் இஸ் ஈக்குவல் டு எம்ஏவில் எஃப்ன்றது எதை மீன் பண்ணுதுன்னா நெட் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் எவ்வளோன்றதை மீன் பண்ணுது. ஏன்றது ஆக்சலரேஷன் ஆஃப் த பார்ட்டிகிளை மீன் பண்ணுது. இட் டர்ன்ஸ் அவுட் ஹவவர் தட் த லா இன் த சேம் ஃபார்ம் அப்ளைஸ் டு ரைட் ரிஜிட் பாடி ஆர் ஈவன் மோர் ஜென்ரலி டு ஏ சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகல். ஓகே. ஒரு பார்ட்டிக்கலுக்கோ அல்லது பார்ட்டிக்கல்லாம் உங்களுக்கு தெரியும், வேவ் பார்ட்டிக்கல்னு கெமிஸ்ட்ரியில் 2 இருக்கும், சொல்லியிருப்பாங்க டியூவல் நேச்சர் ஆஃப் மேட்டர்ல. ஸோ வேவ்ஸ்னா வி கான்ட் ஏபிள் டு சி இட், அதை உணர முடியும், சில நேரத்தில் உணரவும் முடியாது. எக்ஸ்ரேஸோ எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ், இந்த லைட் வேவ்ஸ் இதெல்லாமே வேவ்ஸ். பட் பார்ட்டிகல்ன்றது ஒரு பொருள், இட் ஹேஸ் அ டெஃபினட் ஷேப் இல்லையா? அதுக்குன்னு ஒரு ஓரியன்டேஷன்ஸ் இருக்கும். இது ஒரு பர்டிகுலர் பொசிஷன் ஆக்குபை பண்ணும். இட் இஸ் லோக்கலைஸ்டு. பார்ட்டிகல்ஸ் அப்படின்னாலே இட் இஸ் லோக்கலைஸ்டு. ஃபைன். ஸோ இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, however that the law in the same form applies to rigid body. ஒரு ரிஜிட் பாடியில டைட்டா பார்ட்டிகலா இருக்கக்கூடிய ஒரு பாடியில இந்த ஃபோர்ஸை நம்ம அப்ளை பண்ணணும், இந்த லாவை நம்ம அப்ளை பண்ணணும்னு வச்சுக்கோங்க. In the case F refers to the total external force on the system and A refers to the acceleration of the system as a whole. ஸோ அந்த சிஸ்டமுடைய ஒட்டுமொத்த சிஸ்டமும் எவ்வளோ தூரம் ஆக்சலரேட் ஆகுதோ அதை ஏனும், அந்த சிஸ்டம் மேல எவ்வளோ எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதோ அதை எஃப்னு சொல்லணும் அப்படின்னு சொல்றாங்க. மோர் ப்ரிசைஸ்லி A is the acceleration of the center of mass of the system. So center of mass of the system நம்ம A னு சொல்றோம். About which we shall study in detail in chapter 6. So chapter 6ல இத பத்தி நீங்க இன்னும் டீடைலா படிப்பீங்கன்னு சொல்றாங்க. பார்க்கலாம். Any internal force in the system are not to be included in F. ஸோ ஒரு சிஸ்டம்க்கு உள்ளார இன்டர்னல் ஃபோர்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை நம்ம இந்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் எஃப்ல கால்குலேட் பண்ணும்போது கன்சிடர் பண்ண மாட்டோம்னு சொல்றாங்க. எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ்ன்றது வெளியில இருந்து கொடுக்குற ஃபோர்ஸ் மட்டும்தான். இன்டர்னல் ஃபோர்ஸ் எதையுமே நம்ம என்ன பண்ண மாட்டோம், கன்சிடர் பண்ண மாட்டோம். சரியா? ஃபைன். ஸோ இங்க ஒரு டிராயிங் கொடுத்துருக்காங்க. ஃபிகர் 4.75. ஆக்சிலரேஷன் அட் அன் இன்ஸ்டன்ட் இஸ் டிட்டர்மைன்ட் பை த ஃபோர்ஸ் தட் அட் தட் இன்ஸ்டன்ட். ஓகே. ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ஆக்சிலரேஷன் அப்படின்றது குறிப்பிட்ட நேரத்தில் எவ்வளோ ஃபோர்ஸ் இருந்துச்சோ அதை பொறுத்து தான் இருக்கும். த மொமெண்ட் ஆஃப்டர் எ ஸ்டோன் இஸ் டிராப்ட் அவுட் ஆஃப் அன் ஆக்சிலரேட்டட் ட்ரெயின். ஒரு ட்ரெயின் மூவ் ஆகிட்டே இருக்கு, அதுவும் யூனிஃபார்ம் வெலாசிட்டியில் மூவ் ஆகல, ஆக்சிலரேட் ஆகுது. கொஞ்சம் கொஞ்சமாக அதனுடைய ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருக்கு, வெலாசிட்டி சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு. இப்படிப்பட்ட ஆக்சிலரேட்டட் ட்ரெயின்ல இருந்து ஒரு ஸ்டோன் டிராப் பண்றோம். ஓகே. ஒரு கல்லை தூக்கி போடுறோம். ஓகே. இட் ஹேஸ் நோ ஹரிசாண்டல் ஆக்சிலரேஷன் ஆர் ஃபோர்ஸ். ஸோ நம்ம அதை என்ன பண்றோம் அப்படின்னா ஹரிசாண்டலா இல்ல. ஓகே. இட் ஹேஸ் நோ ஹரிசாண்டல் ஆக்சிலரேஷன் ஆர் ஃபோர்ஸ். அதுல ஹரிசாண்டல் ஆக்சிலரேஷனோ ஹரிசாண்டல் ஃபோர்ஸோ எதுவுமே ஆக்ட் ஆகல. இஃப் ஏர் ரெசிஸ்டன்ஸ் இஸ் நெக்லெக்டட், காத்து அதை கொஞ்சமா தடுக்கும் இல்லையா, அதை நம்ம கன்சிடரே பண்ணல, ஏர் ரெசிஸ்ட் பண்ணலன்னு நம்ம நினைச்சுக்கிட்டோம். த ஸ்டோன் கேரிஸ் நோ மெமரி ஆஃப் இட்ஸ் ஆக்சிலரேஷன் வித் த ட்ரெயின் எ மொமெண்ட் எகோ. ஓகே. த ஸ்டோன் கேரிஸ் நோ மெமரி ஆஃப் இட்ஸ் ஆக்சிலரேஷன் வித் த ட்ரெயின். ஸோ ட்ரெயின் கூட அதுக்கு ஏதோ ஒரு ஆக்சிலரேஷன் இருந்தது அப்படின்றதுக்கான ஒரு ஞாபகமே இல்லாம இருக்கும். தேர் இஸ் நோ மெமரி அப்படின்னு சொல்றாங்க. ஃபைன். என்னமோ சொல்ல வராங்க, எதுக்காக இதை சொல்றாங்கன்னு தெரியல. தெரிஞ்சா சொல்ல மாட்டேனா தெரியல. Fourth point, the second law of motion is a local relation, which means that force F at a point in space, location of the particle, at a certain instant of time is related to A at that point at that instant. ஓகே. அந்த நேரத்தில் அந்த பாயிண்ட்ல ஆக்சிலரேஷன் எவ்வளோ இருக்கோ அதை பொறுத்து ஃபோர்ஸ் இருக்கும். ஸோ ஃபோர்ஸுக்கும் ஏவுக்கும் ரிலேஷன் இருக்குன்னு சொல்றாங்க. ஏற்கனவே சொன்னதே தான் தோணுது. ஆக்சிலரேஷன் ஹியர் அண்ட் நவ் இஸ் டிட்டர்மைன்டு பை த ஃபோர்ஸ் ஹியர் அண்ட் நவ். ஃபோர்ஸ் ஹியர் அண்ட் நவ்.
நாட் பை எனி ஹிஸ்டரி ஆஃப் த மோஷன் ஆஃப் த பார்ட்டிகல். ஓகே. ஸோ திரும்ப திரும்ப இந்த டயக்ராம் மூலியமாவும் அல்லது இந்த பாயிண்ட் மூலியமாவும் அவங்க சொல்ல வர்றது ஒரே ஒரு விஷயம் தான். என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு பார்ட்டிகல் இப்போ எப்படி மூவ் ஆகுது, அதனுடைய ஃபோர்ஸ் என்ன, அந்த ஆப்ஜெக்ட் மேல எவ்வளவு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, அந்த ஆப்ஜெக்ட்டுடைய மோஷன் என்ன, அந்த ஆப்ஜெக்ட் மேல ஆக்ட் ஆகக்கூடிய ஆக்ஸலரேஷன் என்ன, இதெல்லாம் பொறுத்து தான் நம்மளால சொல்ல முடியுமே தவிர, எதை பொறுத்து சொல்ல முடியாதுன்னா அதனுடைய ஹிஸ்டரி. அதுக்கு முன்னாடி அது எங்க இருந்து வந்துச்சு, இதுக்கு முன்னாடி அதனுடைய மொமெண்டம் எவ்வளோ, இதுக்கு முன்னாடி அதனுடைய ஃபோர்ஸ் எவ்வளோ, இதெல்லாம் நம்மளுக்கு தேவையே இல்ல. ஓகேவா? அத வச்சு நம்ம சொல்ல போறதும் இல்லன்னு சொல்றாங்க. ஓகே. அகைன் ஒன் எக்ஸாம்பிள் குடுத்திருக்காங்க. எக்ஸாம்பிள் 4.2, 4.3. ஸோ 2த்துமே நீங்க பாருங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணிருக்காங்கன்னா, இம்பல்ஸ் குடுத்திருக்காங்க. ஃபைன். We sometimes encounter examples where a large force acts for a very short duration, producing a finite change in momentum of the body. Okay. ஒரு large force ஒரு ஸ்மால் பாடி மேல ஆக்ட் ஆகுதுன்னா, வெரி ஷார்ட் டியூரேஷன், கொஞ்ச நேரத்துக்கு தான் ஆக்ட் ஆகுதுன்னா, கொஞ்ச நேரத்துக்கு ஆக்ட் ஆனாலும் கூட எனக்கு ஃபைனட் சேஞ்ச், ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு சொல்ற அளவுக்கு ஒரு மொமெண்டம்ல சேஞ்சஸ கொடுக்கும். ஒரு பாடியில அதனுடைய மொமெண்டம சேஞ்ச் பண்ணணும்னா, அது ரொம்ப நேரத்துக்கு ஃபோர்ஸ் குடுக்கணும்னு அவசியம் இல்ல. ஒரு ஷார்ட் டைமுக்கு ரொம்ப லார்ஜான ஃபோர்ஸ் குடுத்தா, அப்பவும் அதனுடைய மொமெண்டம் கன்சிடரபிள் சேஞ்சஸ்ல இன்வால்வ் ஆகும்னு சொல்றாங்க. குறிப்பிட்ட அளவுக்கு ஒரு சேஞ்சஸ்ல இன்வால்வ் ஆகும் அதனுடைய மொமெண்டம். ஃபார் எக்ஸாம்பிள், வென் எ பால் ஹிட்ஸ் எ வால் அண்ட் பவுன்சஸ் பேக். ஓகே. ஒரு பால் வால போய் ஐ மீன் சுவர்ல போய் மோதி அதுக்கப்புறம் திரும்ப வருது, பவுன்ஸ் பேக். த ஃபோர்ஸ் ஆன் த பால் பை த வால் ஆக்ட் ஃபார் எ வெரி ஷார்ட் டைம். இல்லையா? அந்த பால் ஓகே. வென் எ பால் ஹிட்ஸ் எ ஓகே. த ஃபோர்ஸ் ஆன் த பால் பை த வால். ஓகே. நல்லா புரிஞ்சுக்கணும். வால் வந்து அந்த பால் மேல ஒரு ஃபோர்ஸ் குடுக்கும். நான் எப்படி வால் மேல தூக்கி போட்டனோ, அதுக்கு ஆப்போசிட்டா பால தள்ளும். அப்படி தள்ளுனதுனால தான் பால் பவுன்ஸ் பேக் ஆகுது. இல்லையா? சரி. அந்த ஃபோர்ஸ் ரொம்ப கம்மியான டைமுக்கு தான் இருக்கும். 1, 2 செகண்ட்ஸ் கூட இருக்காது. ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ்குள்ளார பால் பவுன்ஸா பேக் ஆயிடும். இல்லையா? The force on the ball by the wall act for a very short time when the two are in contact. ரெண்டும் கான்டாக்ட் ஆகும்போது மட்டும் தான் அந்த ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். வால்ல இருந்து பாலுக்கு. Yet the force is large enough to reverse the momentum on the ball. ஆனா அந்த ஃபோர்ஸே எதுக்கு போதுமானதுன்னா, அந்த பால ரிவர்ஸ் மொமெண்டம்ல இன்வால்வ் பண்றதுக்கு போதுமானதுன்னு சொல்றாங்க. Often in this situation, the force and the time duration are difficult to ascertain separately. So இங்க ஃபோர்ஸ் எவ்வளவு தூரம் ஆக்ட் ஆயிருக்கும், எவ்வளவு டைம் எடுத்துக்கிச்சு அதனுடைய ஃபோர்ஸ் ரிவர்ஸ் பேக் ஆகிறதுக்குன்றதெல்லாம் கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். However, the product of the force and the time, which is the change in momentum of the body, remains a measurable quantity. ஆனா ஃபோர்ஸையும் டைமையும், ப்ராடக்ட் ஆஃப் ஃபோர்ஸ் அண்ட் டைம், ஃபோர்ஸையும் டைமையும் மல்டிபிள் பண்ணா அதனுடைய வேல்யூ எப்பயுமே என்னதுன்னா மெஷரபிள் குவான்டிட்டி. அதை நம்மளால எப்பயுமே மெஷர் பண்ண முடியும், அது மாறாது. திஸ் ப்ராடக்ட் இஸ் கால்டு இம்பல்ஸ். ஸோ அப்போ எப்பெல்லாம் ஃபோர்ஸையும் டைம் டூரேஷனையும் நம்ம மல்டிபிள் பண்றோமோ அதுக்கு பேர் தான் என்னன்னா இம்பல்ஸ்னு சொல்றாங்க. ஸோ ஃபோர்ஸ் இன்டூ டைம் டூரேஷன் இஸ் நத்திங் பட் சேஞ்ச் இன் மொமெண்டம். மொமெண்டம் கிடையாது, மொமெண்டம் இஸ் P is equal to mv. இல்லையா? மாஸ் இன்டு வெலாசிட்டி. இங்க m del v இருக்குல்ல, சேஞ்ச் இன் மொமெண்டம், del p. இதை தான் என்ன சொல்றாங்கன்னா சேஞ்ச் இன் மொமெண்டம் தான் இம்பல்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஃபோர்ஸ் இன்டு டைம் டியூரேஷன் நம்ம ஃபார்முலாவா எழுதிக்கலாம். ஃபைன். A large force acting for a short time to produce a finite change in momentum is called impulsive force. So impulsive force na என்ன சொல்றாங்க? Large force, நிறைய force short timeக்கு ஒரு பாடி மேல ஆக்ட் ஆகுது அப்படின்னா, ஆனாலும் எனக்கு ஒரு ஃபைனட் சேஞ்ச் இருக்கு மொமெண்டம்லனா நம்ம அதை இம்பல்சிவ் ஃபோர்ஸ்னு சொல்லுவோம். In the history of science, impulsive force were put in a conceptually different category from ordinary forces. ஸோ ஆர்டினரி ஃபோர்ஸஸ்ல இருந்து இம்பல்சிவ் ஃபோர்ஸஸை டிஃப்ரெண்ட் கேட்டகரியில வைக்கிறாங்க.
நியூட்டோனியன் மெக்கானிக்ஸ் ஹேஸ் நோ சச் டிஸ்டிங்ஷன். ஓகே, நியூட்டோனியன் மெக்கானிக்ஸ் இம்பல்சிவ் ஃபோர்ஸை தனியா எதுவும் டிஸ்டிங் பண்ணி சொல்லல. இம்பல்சிவ் ஃபோர்ஸ் இஸ் லைக் எனி அதர் ஃபோர்ஸஸ் எக்ஸப்ட் தட் இட் இஸ் லார்ஜ் அண்ட் ஆக்ட் ஃபார் எ ஷார்ட் டைம். ஸோ இம்பல்சிவ் ஃபோர்ஸ்ன்றது லார்ஜ் ஃபோர்ஸா இருக்கணும், ரொம்ப ஷார்ட் டைம்ல ஆக்ட் ஆகணும். அப்படி இருந்துச்சுன்னா அது நம்ம இம்பல்சிவ் ஃபோர்ஸ்னு சொல்லலாம். லார்ஜ் ஃபோர்ஸா இருக்கணும், ஷார்ட் டைம்ல ஆக்ட் ஆகணும், அதே சமயம் அது கன்சிடரபிள் ஒரு ஃபைனட் சேஞ்ச் இன் மொமெண்டமை உருவாக்கணும். ஓகேவா? மொமெண்டம் சேஞ்ச் ஆகுதுன்றதை நம்மளால உணர முடியணும், அதுவும் முக்கியம். சரி, எக்ஸாம்பிள் 4.4 ஒன்று கொடுத்துருக்காங்க இம்பல்ஸ் வச்சு. ஓகே, அதுக்கான ஆன்சர் தான் இதுன்னு நினைக்கிறேன். திஸ் இஸ் an example where the force on the ball by a batsman and the time of contact of the ball and the bat are difficult to know, but the impulse is readily calculated. ஓகே, இம்பல்ஸை கால்குலேட் பண்ண முடியும்னு சொல்லிட்டு இருக்காங்க. நியூட்டன்ஸ் தேர்ட் லா ஆஃப் மோஷன் ஒரு இம்பார்ட்டன்ட் திங், ரைட்? ஓகே, ஸோ எவ்வளோ தூரம் முடிக்க முடியுமோ we try our best to complete. The second law relates the external force on a body to its acceleration. ஓகே, ஒரு பாடி மேல எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் எவ்வளோ ஆக்ட் ஆகுது, அதனால ஆக்சலரேஷன் எவ்வளோ இருக்கு, இதை நம்ம செகண்ட் லாவில் ரிலேட் பண்ணோம் இல்லையா? F is equal to ma. வாட் இஸ் த ஆரிஜின் ஆஃப் த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஆன் த பாடி? அந்த பாடி மேல எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுறதுன்னா எங்க இருந்து அந்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் வந்துச்சு, அதனுடைய ஆரிஜின் என்ன? வாட் ஏஜென்சி ப்ரொவைட்ஸ் த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ்? எந்த ஏஜென்சி எனக்கு அந்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸை கொடுத்துச்சு? த சிம்பிள் ஆன்சர் இன் நியூட்டோனியன் மெக்கானிக்ஸ் இஸ் தட் த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஆன் யர் பாடி ஆல்வேஸ் arises due to some other body. ஸோ ஒரு பாடி மேல எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதுன்னா, மொமெண்டம் சேஞ்ச் ஆக போகுது, ஆக்சலரேஷன் சேஞ்ச் ஆக போகுதுன்னா, அது எங்க இருந்து வந்துச்சுன்னு கேட்டா அதுக்கு ரொம்ப சிம்பிளான ஆன்சர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த பாடி மேல எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதுன்னா அது வேற ஏதோ ஒரு பாடி ஃபோர்ஸ் கொடுத்ததுனால தான் நடந்துச்சுன்னு சொல்றாங்க. arises due to some other body. வேற ஏதோ ஒரு பாடியில இருந்து எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் வந்துச்சு, அதனால தான் இந்த பாடி மேல எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. கன்சிடர் a pair of bodies A and B. B gives rise to an external force on A. ஓகே, Bன்ற ஒரு பாடி என்ன பண்ணுதுன்னா A மேல எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸை கொடுக்குது. A natural question is, does A in turn gives rise to an external force on B? ஓகே, B அப்படின்றது A மேல ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸை கொடுக்குதுன்னு சொன்ன உடனே உங்களுக்கு என்ன தோணலாம் அப்படின்னா, A B மேல எந்த ஒரு ஃபோர்ஸையாவது கொடுக்குதா இல்லையா அப்படின்னு தோணும் இல்லையா? A in turn gives rise to external force on B. In some examples the answer seems clear. ஓகே, சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு இதுக்கான ஆன்சர் புரிய வரும்னு சொல்றாங்க. இஃப் யூ பிரஸ் எ காயில்டு ஸ்ப்ரிங், ஸோ ஒரு ஸ்ப்ரிங் காயில் பண்ணி வச்சிருக்காங்க, அதாவது சுத்தி வச்சிருக்காங்க ரவுண்டா, அதை நம்ம பிரஸ் பண்றோம். த ஸ்ப்ரிங் இஸ் கம்ப்ரஸ்டு. பிரஸ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் அது அந்த ஸ்ப்ரிங் என்ன ஆகும், கம்ப்ரஸ் ஆகும் இல்லையா, சுருங்கும். பை த ஃபோர்ஸ் ஆஃப் யுவர் ஹேண்ட், நீங்க கையால அழுத்துறதுனால அந்த ஸ்ப்ரிங் என்ன ஆகும், கம்ப்ரஸ் ஆகும். The compressed spring in turn exerts a force on your hand, you can feel it. So அந்த ஸ்ப்ரிங் கம்ப்ரஸ் ஆனதுனால அது ஒரு ஃபோர்ஸை எக்ஸர்ட் பண்ணும். நம்ம ஃபோர்ஸ் கொடுத்து நம்ம ஹேண்டால ஃபோர்ஸ் கொடுத்து கம்ப்ரஸ் பண்ணிட்டோம் ஸ்ப்ரிங்கை. பட் அந்த ஸ்ப்ரிங் ஒரு ஃபோர்ஸ் ரிவர்ஸ் பேக் நம்மளுக்கு ஹேண்டுக்கு கொடுக்கும், அதை நம்மளால உணர முடியும். இத காதால கேட்டா உணர முடியாது, நீங்க போய் ஒரு ஸ்ப்ரிங்கை அழுத்தினாதான், அந்த ஸ்ப்ரிங்கை அழுத்தி இருக்கும் போது அது உங்களுக்கு ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து அதை ரிலீஸ் பண்ணுங்க, நான் மறுபடியும் என்னுடைய ஒரிஜினல் பொசிஷனுக்கு போறேன்னு சொல்லி ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ், அது ஒரிஜினல் ஃபோர்ஸ்க்கு போறேன்னு சொல்லிட்டு அது ஒரு ஃபோர்ஸ் கொடுத்துட்டு இருக்கும் நம்ம கையில, அதை நம்மளால உணர முடியும். சரியா? ஃபைன். பட் வாட் இஃப் த பாடிஸ் ஆர் நாட் இன் கான்டாக்ட்? ஓகே, சப்போஸ் ஒரு பாடி இன்னொரு பாடியில கான்டாக்டே ஆகலனா, இப்ப ஸ்ப்ரிங் மேல நம்ம கை வச்சுட்டு இருக்கோம், ஹேண்டை வச்சுட்டு இருக்கோம், அதனால நம்ம ஃபோர்ஸை ரியலைஸ் பண்றோம். வாட் இஃப் த பாடி ஆர் நாட் இன் கான்டாக்ட்? நம்மளுடைய பாடி கான்டாக்டே ஆகலனா அப்போ எப்படி ரியலைஸ் பண்ண முடியும்? The earth pulls a stone downwards due to gravity. Okay, just a minute. Okay, sorry. The earth pulls a stone downwards due to gravity. Earth என்ன பண்ணுதுன்னா கற்களை எல்லாத்தையும்
அதாவது ஒரு கல் இருக்குன்னா அந்த கல்லை கிராவிட்டியால கீழே பிடிச்சி இழுக்குது. ஓகே. டஸ் த ஸ்டோன் எக்ஸர்ட் எ ஃபோர்ஸ் ஆன் த எர்த்? அப்ப அந்த ஸ்டோன் எர்த் மேல ஏதாவது ஃபோர்ஸ் கொடுக்குமா? எர்த் ஸ்டோனை பிடிச்சி இழுக்குது. அப்ப ஸ்டோன் எர்த்தை பிடிச்சி இழுக்குமா? The answer is not obvious since we hardly see the effect of the stone on the earth. The answer according to Newton's is yes. So Newton law பொறுத்த வரைக்கும் இதுக்கான ஆன்சர் என்னன்னா எஸ்ன்னு சொல்றாங்க. The stone does exert an equal and opposite force on the earth. So ஸ்டோனும் என்ன பண்ணுனா எர்த் எந்த அளவுக்கு பிடிச்சி இழுக்குதோ அதே அளவுக்கு அதுவும் பிடிச்சி இழுக்கும்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸ்டோன் மேல எர்த் எந்த அளவுக்கு ஃபோர்ஸ் கொடுக்குதோ அதே அளவுக்கு ஸ்டோனும் எர்த் மேல ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கும்னு சொல்றாங்க. லைவ்ல இருக்கனா இல்லையானே தெரியாது. ஏன்னா நீங்க தான் வேற சப்ஜெக்ட் படிச்சுட்டு இருக்கீங்க. டவுட் வருது இல்ல உங்களுக்கு? வேற சப்ஜெக்ட்ன்றது கெமிஸ்ட்ரி ஐ திங்க். We do not notice it since the earth is very massive. மேபி எனக்கு இப்போ ஒண்ணு தோணுது. நான் லைவ்ல இருக்கேன்றது உங்களுக்கு தெரியலனா அப்படின்னா என்ன அர்த்தம்னா நீங்க நோட்டிஃபிகேஷன்ல ஆல்னு கொடுக்கல. பர்சனலைஸ்டு கொடுத்திருக்கீங்க. சோ அதனால தான் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகல. கரெக்ட்டா? நான் லைவ்ல இருக்கேன்றது. சரி. We do not notice it since the earth is very massive and the effect of a small force on its motion is negligible. So எப்பயுமே நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா எர்த் உடைய வெரி மேசிவ் சப்ஸ்டன்ஸ் ரைட், அதுல இருந்து எவ்வளவு ஃபோர்ஸ் இருக்கு எவ்வளவு ஆக்சிலரேஷன் இருக்குன்றத நம்ம நோட் பண்ணுவோம். ஆனா வெரி ஸ்மால் ஆப்ஜெக்ட்ல இருந்து வரக்கூடிய ஸ்மால் ஃபோர்ஸஸை நம்ம என்ன பண்ண மாட்டோம், அந்த அளவுக்கு கன்சிடர் பண்ண மாட்டோம். இட் இஸ் நெக்லிஜிபிள். அதை நம்ம புறக்கணிச்சிடுவோம்னு சொல்றாங்க. ஓகே. Thus, according to Newtonian mechanics, force never occurs singly in nature. So, force என்றது எப்பயுமே ஒரே ஒரு ஆப்ஜெக்ட்ல இருந்து வரவே வராது. ஒரு ஆப்ஜெக்ட் ஃபோர்ஸ் கொடுக்குதுன்னா அதுக்கு ஆப்போசிட்ல இன்னொரு ஆப்ஜெக்டும் என்ன பண்ணும், இதுக்கு அப்போசிங்கா ஃபோர்ஸ் கொடுக்கும் இல்லையா? ஃபோர்ஸ் இஸ் த மியூச்சுவல் இன்டராக்ஷன் பிட்வீன் டூ பாடிஸ். ரெண்டு பாடிஸ்க்கு நடுவில் இருக்கக்கூடிய தொடர்புல தான் ஃபோர்ஸ் இருக்கு. ஃபோர்ஸஸ் ஆல்வேஸ் அக்கர்ஸ் இன் பேர். ஃபோர்ஸ் எப்பயுமே பேரா தான் நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. Further, the mutual forces between two bodies are always equal. ஸோ ரெண்டு பாடிஸ்க்கும் நடுவில் ஃபோர்ஸஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா ஈக்குவலா இருக்கும்னு சொல்றாங்க. அண்ட் ஆப்போசிட், ஆனா ஆப்போசிட்டா இருக்கும். திஸ் ஐடியா வாஸ் எக்ஸ்பிரஸ்டு பை நியூட்டன் இன் த ஃபார்ம் ஆஃப் த தேர்ட் லா ஆஃப் மோஷன். இந்த லா தான் ரெண்டு பாடிக்கு நடுவில் ஃபோர்ஸ் இருக்குன்னா, இப்போ எக்ஸாம்பிள் ஸ்டோனும் எர்த்தும் பார்த்தோம். எர்த் எந்த அளவுக்கு ஸ்டோனை பிடிச்சி அட்ராக்ட் பண்ணி இழுக்குதோ அதே அளவுக்கு அதே ஃபோர்ஸ் ஸ்டோன் மேல எர்த் ஆக்ட் பண்ணக்கூடிய ஃபோர்ஸ் அதே மாதிரி ஸ்டோனும் எர்த் மேல ஒரு ஃபோர்ஸை ஆக்ட் பண்ணும் அப்படின்னு சொன்னாங்க. ஓகே. சோ இந்த ஐடியா தான் தேர்ட் லா ஆஃப் மோஷனை இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கு. சரியா? தேர்ட் லா இன்ட்ரோடியூஸ் ஆகிறதுக்கு காரணம். ஆன்லைனா இப்போதான் சார் வந்தேன். ஓகே ஓகே. To every action there is always an equal and opposite reaction. So எல்லா பசங்களும் ஈவன் சின்ன பசங்க கூட இந்த லாவை கரெக்டா சொல்லிடுவாங்க. எவ்ரி ஆக்ஷன், ஒரு செயலுக்கும் there is always an equal and opposite reaction. ஒவ்வொரு செயலுக்கும் அதற்கு சமமாக எதிர் திசையில் ஒரு வினை, அதாவது ஒரு ஆக்ஷன் ரியாக்ஷன் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நியூட்டன்ஸ் வேர்டிங் ஆஃப் த தேர்ட் லா இஸ் so crisp and beautiful that it has become a part of common language. ஸோ காமன் லாங்குவேஜா எல்லாருமே இதை பயன்படுத்துறோம். இதை பிசிக்ஸ் படிச்சவங்க தான் சொல்லணும்னு இல்லை, யார் வேணா இதை சொல்லுவாங்க இல்லையா? ஓகே. For the same reason, perhaps misconceptions about the third law abound. So third law பொறுத்த வரைக்கும் நிறைய மிஸ்கான்செப்ஷன்ஸ் இருக்கு. நிறைய பேர் தவறுதலா புரிஞ்சுப்பாங்கன்னு சொல்றாங்க. எப்படி எல்லாருக்கும் ஈஸியா புரியுதோ அதே மாதிரி நிறைய பேர் தவறாவும் புரிஞ்சுப்பாங்க. Let us note some important points about the third law, particularly in regard to the usage of the terms action and reaction. ஸோ ஆக்ஷன்னா என்ன, ரியாக்ஷன்னா என்ன? ஆக்ஷன் ரியாக்ஷன்ன்றதை எப்பெல்லாம் யூஸ் பண்ணலாம், எப்பெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது, எதை நம்ம சொல்லணும், எதை சொல்லக்கூடாது அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். சரியா? ஃபைன். The term action and reaction in the third law means nothing else but force. ஸோ ஆக்ஷன் நான் சொல்றதும் அதுக்கு அது ரியாக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த ரியாக்ஷன் இது எல்லாமே எதை மீன் பண்ணுதுன்னா ஃபோர்ஸை மீன் பண்ணுது. நான் ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறேன், அதுக்கு அப்போஸ் பண்ணி அது ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கும் அப்படின்னு தான் அர்த்தம். சரியா? கெமிக்கல் ரியாக்ஷன்ல இருக்கிற ஆக்ஷனை இங்க நம்ம சொல்லக்கூடாது, ரியாக்ஷனை சொல்லக்கூடாது. Using different terms for the same physical concept can sometimes be confusing. ஸோ இதே பிசிக்கல் கான்செப்டுக்கு வேற வேற டேர்மை நம்ம யூஸ் பண்ணா அது சில நேரத்துல நம்மளுக்கு கன்ஃபியூஷனை கொடுக்கும்னு சொல்றாங்க. A simple and clear way of stating the third law is as follows. ஸோ அப்ப தேர்ட் லாவை ரொம்ப எளிமையா சொல்லணும்னா நம்ம இந்த மாதிரி சொல்லலாம். ஃபோர்ஸ் ஆல்வேஸ் அக்கர்ஸ் இன் பேர்ஸ்.
force on a body A by B is equal and opposite to the force on the body B by A. So உங்களுக்கு இப்போ தெளிவா புரிஞ்சிருக்கும். எவ்ரி ஆக்ஷன் தேர் இஸ் அன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்றது. ஆக்ஷன் ரியாக்ஷன் இப்படிலாம் சொல்றதை விட ஃபோர்ஸை வச்சு நம்ம ஈஸியா சொல்லலாம். இப்போ உங்களுக்கு கிளியரா புரியும் அப்படின்னு சொல்றாங்க. முன்னாடியே புரிஞ்சிருக்கலாம், பட் இப்போ இன்னும் கிளியரா புரியும். என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. ஃபோர்ஸ் ஆன் எ பாடி ஏ பை பி. பின்ற ஆப்ஜெக்டால ஏ மேல ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது அப்படின்னா ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் அதே அளவுக்கு ஃபோர்ஸ் ஆப்போசிட் டைரக்ஷன்ல பி ஆல பை ஏ, அதாவது பி மேல ஏவால ஆக்ட் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்ற பாடி மேல பி அப்படின்ற பாடியால ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆச்சுன்னா அதே அளவுக்கு பின்ற ஆப்ஜெக்ட் மேல ஏன்ற பாடியால ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். ஓகேவா? இது ஒரு பொருள் இன்னொரு பொருள் மேல எவ்வளவு விசை செலுத்துதோ அதற்கு சமமான எதிர் விசை இந்த செலுத்தப்பட்ட பொருள் இருக்குல்ல, அந்த பொருள் இன்னொரு பொருள் மேல யார் செலுத்துனாங்களோ அவங்க மேல செலுத்துவாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஈவன் நீங்க இப்போ இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் நிறைய இருக்கும். நீங்க பிஸ்டல் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு கன் எடுத்துக்கோங்க. கன்னை ஃபயர் பண்ணும்போது ஷாட் பண்றீங்க அப்படின்னா ஷூட் பண்ணும்போது நீங்க என்ன பண்ணுங்க, ட்ரிகர் அழுத்துவீங்க. அப்படி அழுத்தும் போது புல்லட் எவ்வளவு வேகமா போகுதோ அதுக்கு ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட்ல கன் என்ன ஆகும்னா பின்னோக்கி வரும். ஓகேவா? சோ we can able to realize that கன் புல்லட்டை முன்னாடி தள்ளுச்சு, புல்லட் கன்னை பின்னாடி தள்ளுது. சோ ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ஃபோர்ஸஸ் ஒரு பாடி இன்னொரு பாடி மேல எவ்வளவு ஃபோர்ஸை கொடுக்குதோ அதே அளவுக்கு ஃபோர்ஸ் அந்த பாடியும் இந்த பாடி மேல கொடுக்கும்னு சொல்றாங்க. ஓகேவா? எக்ஸாம்பிள், நான் செவுத்து ஒரு வால் இருக்கு, அந்த வாலை நான் தள்ளனா அந்த வால் என்ன தள்ளும் ஈக்குவலா. அதனாலதான் வாலும் நகர்ல நானும் நகர்ல. ஓகேவா? சரி, வாலை எதுக்கு சார் தள்ளணும்னு சொல்லுவீங்களா? ஓகே, ஓரளவுக்கு ஐடியா புரிஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன், நம்புறேன். வேற ஏதாவது கமெண்ட்? ஓகே, fine. We will continue. The term action and reaction in the third law may give a wrong impression that action comes before reaction. என்ன தவறுதலான புரிதல் இருக்கும் இந்த நியூட்டன்ஸ் தேர்ட் லாவை பத்தி? மிஸ்கான்செப்ஷன்ஸ் இருக்குன்னு சொன்னாங்க இல்லையா, நிறைய பேர் கான்செப்டை தப்பா புரிஞ்சுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, ராங் இம்ப்ரெஷன்ஸ் that action comes before reaction. ஆக்ஷன்ன்றது ரியாக்ஷனுக்கு முன்னாடியே வந்துரும் அப்படின்னு நினைக்கிறாங்க. that is action is the cause and the reaction is the effect. ஆக்ஷன் அப்படின்றது ஒரு விளைவு, ஆக்ஷன்ன்றது ஒரு செயல். நம்ம ஒண்ணு பண்றோம், அதுக்கு என்ன கிடைக்குதோ அதை ரியாக்ஷன் சொல்லணும், இப்படி எல்லாம் நினைக்கிறாங்க. there is no cause effect relation implied in the third law. தேர்ட் லாவை பொறுத்த வரைக்கும் நான் ஒண்ணு செய்யறேன், அதுக்கு ஏதோ ஒண்ணு நடக்குது, அப்படிலாம் எதுவும் கிடையாது. அதாவது ஓகே, இப்ப போட்ல நான் என்ன பண்ணேன்னா துடுப்பு போடுறேன். ஓகேவா? ஒரு படகு இருக்கு, அதுல நான் துடுப்பு போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். நான் அந்த துடுப்பை என்ன பண்ணுவேன்னா, நான் ஃபார்வர்டா மூவ் ஆகணும்னா தண்ணியை பின்னோக்கி தள்ளுவேன் இல்லையா? கீழே இருக்கிற தண்ணியை நான் பின்னாடி தள்ளுவேன். அப்ப போட் என்ன ஆகும்னா முன்னோக்கி தள்ளப்படும். எதனால? தண்ணியால. ஓகே, பட் இப்போ நான் ஒரு ஸ்டோன் எடுத்து தண்ணியில தூக்கி போடுறேன். உடனே தண்ணி எனக்கு ஸ்டோனுக்கு ஈக்குவலான மாசையோ இல்ல ஏதாவது ஒன்னையோ எனக்கு தூக்கி போடுமானா? அப்பெல்லாம் தூக்கி போடாது. அங்க ஒரு தண்ணி எகிரி குதிக்கும், ஒரு சொட்டு 2 சொட்டு, அது வேற. பட் எல்லா ஆக்ஷனுக்கும் ரியாக்ஷன் இருக்குன்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது தப்புன்னு சொல்றாங்க. சரியா? இது ஒரு மிஸ்கன்செப்ஷன். ஃபைன். there is no cause effect relation implied in the third law. The force on A by B and force on B by A act at the same instant. So A மேல force கொடுத்து, அதாவது இருங்க, by B. ஓகே, A அப்படின்ற ஆப்ஜெக்ட் மேல Bன்ற ஒரு ஆப்ஜெக்ட் ஒரு ஃபோர்ஸை கொடுத்துச்சுன்னா இதை வாங்கிக்கிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு நீ எனக்கு ஃபோர்ஸ் கொடுத்தல நானும் உனக்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு B திரும்ப A மேல கொடுக்கும். இப்படிதான் ரியாக்ஷன் இருக்குமானா? அப்படிலாம் இருக்காது. ஏ பி மேல எப்ப ஃபோர்ஸ் கொடுக்குதோ அதே நேரத்துல பி ஏ மேல கொடுக்கும். ஓகேவா? இட் இஸ் இன்ஸ்டன்ட். அது ஒரே நேரத்துல சைமல்டேனியஸா நடக்கிற ஒரு ப்ராசஸ். சைமல்டேனியஸ்னா என்னன்னு தெரியல. ஒரே நேரத்துல இது ஃபோர்ஸ் கொடுக்கும் போது அது ஃபோர்ஸ் கொடுக்கும், இது கொடுத்ததுக்கு அப்புறம் அது வாங்கி வச்சுக்கிட்டு அப்புறமா இது திருப்பி கொடுக்கும், அப்படிலாம் கிடையாது. ஓகேவா? By the same reasoning, any one of them may be called action and the other reaction. Okay, ஒன்னு ஆக்ஷனும் இன்னொன்னு ரியாக்ஷனும் நீங்க சொல்றீங்கன்னா அது தப்பு அப்படின்னு சொல்றாங்க. Fine. Action and reaction forces act on action and reaction forces. Okay, action forceம் reaction forceம் act on different body. ரெண்டு டிஃபரண்ட் பாடியில அது ஆக்ட் ஆகுது, நாட் ஆன் த சேம் பாடி. ஒரே பாடியில ஆக்ஷனும் ரியாக்ஷனும் இருக்காது. ஓகேவா? ஒரே பாடியில எப்பயுமே ஆக்ஷனும் ரியாக்ஷனும் இருக்காது. ஆக்ஷன் ஒரு பாடியில இருக்குன்னா
ரியாக்ஷன் இன்னொரு பாடியில இருக்கும். பட் ரெண்டுத்துலயுமே ஃபோர்ஸ் எப்படி இருக்கும்னா ஈக்குவலா இருக்கும், ஆப்போசிட்டா இருக்கும். கன்சிடர் a pair of bodies A and B. According to the third law, FAB is equal to minus FBA. இதுக்கு மீனிங் புரியுதா? ஃபோர்ஸ் ஆன் A by B. அதாவது A மேல B செலுத்தக்கூடிய ஃபோர்ஸ் அதை FAB அப்படின்னு எழுதிக்கிட்டா, B ஃபோர்ஸ் ஆன் B by A. A வால B மேல ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸ் இருக்கும்ல, அது எவ்வளவு இருக்கும்னா மைனஸ் FAB இருக்கும்னு சொல்றாங்க, FB இருக்கும்னு சொல்றாங்க. So Federal Bureau Agency, right? FBA. Okay. So இங்க மைனஸ் FBA அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஃபோர்ஸ் ஆன் B by A அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சரி, இந்த F இந்த F என்னன்னா சேம் தான். இது 2 நியூட்டன்னா இதுவும் 2 நியூட்டன் தான். நான் மைனஸ் 2 நியூட்டன்னு சொல்லுவோம். கிளியரா புரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன். அவங்களே சொன்னதை திரும்ப திரும்ப சொல்ற மாதிரி இருக்கு. அதை நானும் திரும்ப திரும்ப சொல்லி உங்களை கன்ஃபியூஸ் பண்ணணும்னு நினைக்கல. பட் கான்செப்ட் கிளியரா புரிஞ்சிச்சுன்னா ஓகே. ஜஸ்ட் சார், நானும் ட்ரிக்கர் அழுத்தினா புல்லட் மேலே பார்த்து வெடிக்குது, பிகாஸ் அது தீபாவளி துப்பாக்கி. ஓ மை காட். வாட்டர்ல ஸ்டோன் விட்டு எரிஞ்சாலும் வாட்டர் சேம் அமௌண்ட் ஆஃப் வாட்டரா குடும்ல சார்? கொடுக்காது. டியூ ஆர்கிமிடிஸ் பிரின்சிபல் அண்ட் காக்கா வாட்டர்ல கல்லு போட்ட கதை. ஓ, காக்கா தண்ணிக்காக கல்லு போட்ட கதை. ஓகே, எனக்கு அது புரியுது. பட் நான் வாட்டர் லெவல் ரைஸ் ஆகுமா ரைஸ் ஆகாதான்னு சொல்லல. நான் எவ்வளவு ஃபோர்ஸ் கொடுத்தனோ அதுக்கு ஈக்குவலா அது ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கணும் இல்லையா? அந்த ஃபோர்ஸ் வேற ஏதோ ஒண்ணா ஆக்ட் ஆகும். பட் என்னன்னா ரியாக்ஷன் அப்படின்றது வேற, ஆக்ஷனும் ரியாக்ஷனும் வேற. ஆக்ஷன் ரியாக்ஷன்ன்ற வேர்டு நீங்க கெமிஸ்ட்ரிலயோ அல்லது வேற ஏதாவது ஒரு டேர்ம்லயோ நீங்க புரிஞ்சுக்கிறீங்க. அப்படி புரிஞ்சுக்க கூடாது. ஆக்ஷன் ரியாக்ஷன் ரெண்டுமே ரெண்டு ஆப்ஜெக்ட்ல ஒரே நேரத்துல இருக்கும், நடக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதாவது ஆக்ஷன் ரியாக்ஷன் இந்த ரெண்டு டேர்முக்குமே மீனிங் என்ன அப்படின்னா ஃபோர்ஸ். இதுதான் அவங்க பிசிக்ஸ்ல சொல்ல வர விஷயம். சரியா? Fine. Thus, if we are considering the motion of any one body, only one of two forces is relevant. Okay, இந்த ரெண்டுத்துல ஏதோ ஒரு ஃபோர்ஸ் தான் ரெலவெண்டா இருக்கும். It is an error to add up the two forces and claim that the net force is zero. Okay, ஒரு ஆப்ஜெக்ட் மோஷன்ல இருக்குன்னா ரெண்டு ஃபோர்ஸ்மே ஒண்ணுக்கு ஒண்ணு ஆப்போசிட்டா இருக்கும், அதனால அந்த ஆப்ஜெக்ட் ரெஸ்ட்டுக்கு வந்துடும் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. ஃபோர்ஸ் நெட் ஃபோர்ஸ் ஜீரோன்னு சொல்லக்கூடாது. அந்த ஆப்ஜெக்ட் மோஷன்ல தான் இருக்கும். ஓகே சார், புரிஞ்சுது. ஓகே, தேங்க்யூ. அந்த ஆப்ஜெக்ட் மோஷன்லேயே தான் இருக்கும், ஆனா ஒரு ஃபோர்ஸ்க்கு ஆப்போசிட்டா இன்னொரு ஃபோர்ஸ் இருக்கும். எக்ஸாம்பிள், ஒரு ஆப்ஜெக்ட் மோஷன்ல இருக்குன்னா அதனுடைய டயர் கூட ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இருக்கும். அந்த கிராவிட்டி அல்லது ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் என்ன பண்ணுன்னா இதுக்கு ஆப்போசிட்டா ஃபோர்ஸ் கொடுக்கறதுனால வண்டி முன்னாடி நகருது. சார், சப்போஸ் ரோடு வந்து பின்னாடி நகரலன்னு சொல்லக்கூடாது. ஓகேவா? சரி. However, if you are considering the system of two bodies, a whole FAB and FBA are internal forces of the system A plus B. Okay, FAB ன்றதும் FBA அப்படின்றதும் ரெண்டு forces. இது ரெண்டுமே ஒரே சிஸ்டம்குள்ளார AB அப்படின்ற சிஸ்டம்குள்ளார நடக்குது அப்படின்னா they add up to give a null force. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு null force மொத்தமா ஜீரோ ஆயிடும் இல்லையா? Internal force in a body or a system of particles thus cancel away. So net internal force அந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிற force cancel each other. ஒண்ணுக்கு ஒண்ணு கேன்சல் ஆயிடும் in a pair. This is an important fact that enables the second law to be applicable to a body or a system of particle. So ஒரு பார்ட்டிகல்ல செகண்ட் லாவை நம்ம அப்ளை பண்றதுக்கு இதுவும் ரொம்ப முக்கியமான காரணம்னு சொல்றாங்க. சி சாப்டர் 6. ஸோ சாப்டர் 6 பார்க்கும்போது இன்னும் நல்லா உங்களுக்கு இது புரியும். ஓகே, ஃபைன். நீங்க ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. இங்க என்ன பண்ணாங்கன்னா எக்ஸாம்பிள் கொஸ்டின்னு சொல்லிட்டு பாக்ஸ்ல கொடுக்குறாங்க. ஆனா அந்த அதனுடைய ஆன்சர்னு மட்டும் கொடுத்துட்டு எது வரைக்கும் கொடுக்குறாங்கன்னே தெரியல. அடுத்தது தியரி ஆரம்பிக்குது, அதுவும் எங்க ஆரம்பிக்குதுன்னே தெரியல. கேஸ் ஏ கேஸ் பி ரெண்டு கேஸ் கொடுத்துருக்காங்க. ஐ திங்க் இது எல்லாமே இந்த ப்ராப்ளமோட ரிலேட் பண்ணியிருக்கிறதா? ஆமாவா? A is normal to the wall while that in case B is inclined at 30 to the normal. ஓகே, ஸோ இங்க கொடுத்துருக்கிற ஒரு ஆப்ஜெக்ட் வந்து வால்ல நேரா மோதுது, ஒரு ஆப்ஜெக்ட் 30 டிகிரி ஆங்கிள் வந்து மோதுது அப்படின்னா இதனுடைய ஃபோர்ஸ் எப்படி ஆக்ட் ஆகும்?
பவுன்ஸ் பேக் ஆகும். ஒரு பால் போய் வால்ல பட்டு திரும்ப அப்படியே ரிட்டர்ன் ஆகும். இன்னொன்னு ஒரு பால் கிராஸா போய் பட்டுச்சுன்னா, அது வேற ஒரு ஆங்கிள்ல அதே 30 டிகிரி ஆங்கிள்ல ரிஃப்ளெக்ட் ஆகும் இல்லையா? இல்ல ரிஃப்ளெக்ஷன் சொல்லலாம். லைட் ரிஃப்ளெக்ட் ஆகுற மாரி ஒரு பார்ட்டிகிளும் ரிஃப்ளெக்ட் ஆகும். சரி. இந்த விஷயத்த குடுத்துருக்காங்க. அப்போ இது 2மே ஐ மீன் இது வரைக்கும் என்னன்னா, இதோ இங்க இருக்குல்ல ஏரோ மார்க். இது வரைக்கும் ஆன்ஸர் தான். ஓகே. மேபி இந்த ஏரோ மார்க்க வச்சு நம்ம ஆன்ஸர் எதோட முடியுதுன்னு கண்டுபிடிச்சிடலாம்னு நெனைக்கிறேன். சரி. அடுத்தது கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம்னு இருக்கு. மொமெண்டம் எப்பயுமே சேஞ்ச் ஆகாது. எம் இன்டூ வி. எப்பயுமே சேஞ்ச் ஆகாதுன்னு சொல்லியிருக்காங்க. இத பத்தி நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம். சரியா? ஏன்னா ஆரம்பிச்சா முடிக்கிறது கஷ்டம். ஃபைன். தேங்க் யூ ஆல்.